கடன்காரன். பணி முடிந்து வீடு திரும்பியதும் கைலிக்கு மாறி கை கால் அலம்பி தொலைக்காட்சி முன் அமர்ந்தான் மனோகரன். பைனான்ஸ்காரங்க போன் பண்ணினாங்க. தவணை தேதி முடிஞ்சு 2 வாரம் ஆச்சாம். இன்னைக்கு கண்டிப்பா பணம் கட்டணும்னு சொன்னாங்க என்றால் அவன் மனைவி பூர்ணிமா. இன்னைக்கு கட்டலைன்னா தலையை வாங்கிடுவானா? வட்டிக்கு வட்டி போடுவான். வேற என்ன? 4 நாள் போகட்டும், உன் வேலையை பாரு என்று கடுப்படித்தான் மனோகரன். சமையலறைக்குள் நுழைந்து தேநீர் கோப்பைகளுடன் திரும்பிய பூர்ணிமா, தமன்னா மளிகையில் இருந்து பையன் வந்திருந்தான். 2000 ரூபாய் பாக்கி இருக்கு, இன்றே பணத்துடன் வரவும்னு செட்டியார் சீட் அனுப்பி இருந்தார் என்றாள். இன்னும் யாரெல்லாம் கடன்காரங்க வந்தாங்க? தேநீரை உறிஞ்சி கொண்டே கேட்டான் மனோகரன். டைலர் ரவி வந்தான், குறுக்கிட்டான் மனோகரன். அவனும் இன்னைக்கே பாக்கி பண்ண தரணும்னு சொன்னானா? ரொம்ப அவசரமா பணம் தேவைப்படுதாம். தைக்க துணி கொடுத்தா 1 வாரத்தை தரேன்னு சொல்லிட்டு 1 மாசம் கழிச்சு கொடுப்பான். கூலிய மட்டும் கராரா கேட்டு வாங்கிடுவான். மறுபடியும் வந்தானா 4 நாள் போகட்டும் சொல்லிடு. அப்புறம் வந்து சொல்லு. நெளியா தலைமுடியோட கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு லேடி வந்தா. 30 வயசு இருக்கலாம். பேரு குமுதாவாம். மேட்டு தெருவுல குடியிருக்கலாம். உன் புருஷன் 1000 ரூபாய் எனக்கு பாக்கி வச்சிருக்கான். 1 மாசம் ஆச்சு. எதிர்படும் போதெல்லாம் இந்தா தரேன் அந்தா தரேன்னு சாகு போக சொல்லி இழுத்தடிச்சுட்டே இருக்கான். இன்னைக்கு ராத்திரிக்குள்ள பணம் வரலன்னா நாளைக்கு வந்து அவன் மான மரியாதை எல்லாத்தையும் கப்பல் ஏத்திடுவேன். தெருப்பூரா சிரிப்பா சிரிக்க வச்சிடுவேன். அவன்கிட்ட சொல்லி வைன்னு சொல்லிட்டு போனா. ஆளை பார்த்தா எதுக்கும் துணிஞ்சவன்னு தெரியுது. மனோகரனின் முகம் முழுக்க குப்பென்று பீதி பரவியது. சட்டையை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்பினான். அவகிட்ட எதுக்கு கடன் வாங்கினீங்க? வெள்ளந்தியாய் கேட்டாள் பூர்ணிமா. அவகிட்ட கடன் வாங்கல, அவள்கிட்ட போனதுக்கு கடன் சொன்னேன் என்று தனக்கு மட்டும் கேட்கும்படியாய் முணுமுணுத்துக் கொண்டு வெளியேறினான் மனோகரன். குமுதாவிடம் மேலும் 1 வாரம் அவகாசம் கேட்க. தொடர்ந்து இது போன்ற கதைகளை கேட்பதற்கு நம் தமிழ் நம்பர் 1 ஸ்டோரிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நண்பர்களே. வணக்கம்.